TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அனுரா கட்சிக்குள் ஒரு விவாதத்தை நடத்தி நாட்டு மக்களுக்கு தங்கள் பொருளாதார கொள்கையை அறிவிக்கட்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அமைச்சரவையின் சில தீர்மானங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கிலானவை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்யுமாறு குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இலங்கை பூராவும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். டிபிசியின் விளம்பரத்துக்கு பின் பிரதான செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி பிரதான செய்திகளை பார்ப்போம். விவாதத்துக்கு வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க விடுத்த அழைப்புக்கு பதிலளித்திருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் அவர் தங்களது பொருளாதார கொள்கை குறித்து தனியான ஒரு கலந்துரையாடலில் கட்சிக்குள் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உங்களது பொருளாதார கொள்கை ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதா அல்லது இறக்குமதியை அடிப்படையாக கொண்டதா என்று அனுரகுமாரவை நான் கேட்டேன். அதற்கு அவரிடம் இருந்து தெளிவான பதில் இன்னமும் கிடைக்கவில்லை. நான் அவருடன் விவாதிப்பதற்கு முன்னதாக சுனில் ஹந்துநெத்தி மற்றும் ஹர்ஷன சூரிய பெரும ஆகியோர் சகிதம் அனுரகுமார முதலில் தங்கள் கட்சிக்குள் ஒரு விவாதத்தை நடத்தி நாட்டு மக்களுக்கு தங்கள் பொருளாதார கொள்கையை அறிவிக்கட்டும் என்று ஜனாதிபதி கூறினார். அமைச்சரவையின் அண்மைய தீர்மானங்கள் குறித்து கடுமையான விசனத்தை வெளிப்படுத்தியிருக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அமைச்சரவையின் சில தீர்மானங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கிலானவையாக கருதப்படுகின்றன என்று கூறியிருக்கிறது. அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் தடுத்து நிறுத்தும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடையாது என்று அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க செய்தியாளர்களிடம் கூறினார். அமைச்சரவையினால் அண்மையில் வழங்கப்பட்ட சில அங்கீகாரங்கள் தொடர்பில் விசனத்தை வெளிப்படுத்தி அவற்றை செயற்படுத்துவதை தாமதிக்குமாறு சிபாரிசு செய்தோம். உதாரணமாக, ஓய்வூதியம் பெறுவோருக்கு செப்டம்பர் முதல் மாதம் 3000 ரூபாய் அலவன்ஸ் வழங்குவதற்கான அங்கீகாரத்தை நடைமுறைப்படுத்துவதை தாமதிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். அதை அக்டோபருக்கு பிறகு நடைமுறைப்படுத்துமாறு கேட்டோம் என்று ரத்நாயக்க கூறினார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் யோசனைகளை அடிமைத்தனமான முறையில் அங்கீகரிப்பதற்கான அமைச்சர்களுக்கு எதிராக அண்மைய நாட்களில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்யுமாறு குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் அனுரகுமார கருத்துக்களை வெளியிடுவதாக தேசப்பிரேமி ஜனதா பலவேகிய என்ற கட்சி முறைப்பாட்டை செய்திருக்கிறது. அனுரகுமார யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களினால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேர்தலில் ஜனாதிபதியை ஆதரிக்கும் அந்த கட்சியின் தலைவர் சுகத் ஹேவபத்திரன தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இலங்கை பூராவும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள்
மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. நாட்டின் பல பாகங்களிலும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர். தேர்தல் தினமான செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பின்னர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் முப்படைகளும் உசார் நிலையில் வைக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை உயர்மட்ட அதிகாரி ஒருவர் கூறியதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பத்து வருடங்களுக்கு எந்த நாட்டிலும் வசிக்கக்கூடியதாக தன்னிடம் விசா இருப்பதால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு விசா பெற வேண்டிய தேவை தனக்கு இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் எலஸ் கூறியிருக்கிறார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக எந்த அமைச்சரும் வெளிநாட்டு விசாவை பெற்றிருப்பதாக தனக்கு தெரியாது என்றும், ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்படாது என்றும் கூறினார். தேர்தலுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு என்பது அமைச்சர்கள் விசா பெற்றிருப்பதாக வெளியான செய்திகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த ட்ரிஹான் அலஸ், எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவ்வாறு கூறியிருக்கிறார்கள், அது ஆதாரமற்றது என்றும் கூறினார். தேர்தல் தினத்தன்று வீட்டில் சமையல் எரிவாயு முடிந்து போனால் அதை பெறுவதற்காக சிலிண்டரை வெளியில் கொண்டு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கூறினார். கொழும்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தேர்தல் பிரச்சார ஒழுங்கு விதிகள் தொடர்பில் நிலவும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கில் கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி விக்ரமசிங்காவின் சின்னமான சமையல் எரிவாயு சிலிண்டர் இருப்பதால் தேர்தல் தினத்தன்று வீட்டில் சமையல் எரிவாயு முடிந்து போனால் அதை பெறுவதற்கு வெளியே சிலிண்டரை கொண்டு செல்ல முடியுமா என்று செய்தியாளர் ஒருவர் தேசப்பிரியவை பார்த்து கேட்டார். அதற்கு பதிலளித்த அவர், வீட்டு தேவைக்கு எரிவாயுவை பெறுவதற்கு சிலிண்டரை வீதியில் கொண்டு செல்வதற்கு அனுமதி உண்டு. தேர்தல் தினத்தன்று தனிப்பட்ட நபர்கள் தேர்தல் சின்னங்களை காண்பிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பலர் சேர்ந்து சின்னங்களை காண்பிக்க வண்ணம் ஊர்வலமாக செல்வதற்கு அனுமதி இல்லை என்றும் கூறினார். வடமாகாணத்தில் தேர்தல் பரபரப்பு எதுவும் இல்லை என்று தேசப்பிரியவிடம் செய்தியாளர் ஒருவர் சுட்டிக்காட்டிய போது அதற்கு பதிலளித்த அவர், அமைதியான நீர்த்தேக்கத்தின் ஆழம் அதிகம் என்றும் கூறினார். 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் இடம்பெற்ற ஜேவிபியின் இரண்டாவது ஆயுத கிளர்ச்சிக்கு எதிராக சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி தொடுத்து வரும் கடுமையான தாக்குதல்களுக்கு ஜேவிபியின் தலைவர்கள் பதிலளிக்காமல் இருப்பது குறித்து முன்னரங்க சோசலிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் கேள்வி எழுப்பினார். நேற்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய குணரத்னம், ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தாக்குதல் தொடுத்து வருகின்ற போதிலும் ஜேவிபி அமைதியாக இருந்து வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமல்ல, ஜனாதிபதி விக்ரமசிங்காவும் பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்சவும் கூட ஜேவிபி மீது இடையராது தாக்குதல்களை தொடுத்த வண்ணம் இருக்கின்றன என்றும் கூறினார். ஜேவிபியின் இரண்டாவது ஆயுத கிளர்ச்சியில் தனது ஈடுபாட்டை ஒத்துக்கொண்ட குணரத்னம், அந்த கிளர்ச்சி ஜேஆர் ஜெயவர்தனவின் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவே முன்னெடுக்கப்பட்டது என்று நியாயப்படுத்தினார். குணரத்னத்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஜேவிபியின் உயர்மட்ட பேச்சாளர் ஒருவர், மற்றைய கட்சிகளினால் தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து நேரத்தை விரயமாக்க நாங்கள் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் தனிநபர்களுக்கு எதிர்காலத்தில் விதிக்கப்படக்கூடிய தடைகள் குறித்து ஊகம் தெரிவிப்பதற்கு மறுத்திருக்கும் பிரிட்டன், அவ்வாறு செய்வது விதிக்கப்படக்கூடிய தடைகளின் தாக்கத்தை குறைத்துவிடும் என்று கூறியிருக்கிறது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலக அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட், உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுடன் தொடர்புடைய விவகாரங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் தொடர்ந்து கையாண்டு வருகிறது என்றும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார். அவர் நல்லை ஆதீனத்துக்கு சென்று குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகளை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார்.
குரு முதல்வருக்கு நாமல் பொன்னாடை போர்த்தி கௌரவித்த அதேவேளை நாமலுக்கும் அவர் நந்திக்கொடியை வழங்கி ஆசீர்வதித்தார். இந்தியாவின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல் நலக்குறைவு காரணமாக இன்று வியாழக்கிழமை காலமானார். அவருக்கு வயது 72. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் யெச்சூரி செயற்பட்டு வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருக்கான தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது 3வது முறையாக அந்த பொறுப்பை கவனித்து வந்தார். 1996 ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திற்கான பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு சிதம்பரத்துடன் இணைந்து யெச்சூரி முக்கிய பங்களிப்பை வழங்கினார். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். 1975இல் JNUவில் யெச்சூரி மாணவராக இருந்தபோது அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்டார். 1977 தொடக்கம் 78 இடையிலான ஓராண்டில் 3 முறை JNU மாணவர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.